வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அருமையான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்டான பஞ்சு போல் இனிப்பு அப்பம் தாங்க செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாம். இப்போ நவராத்திரி வருதுல்ல, அதுக்கும் இந்த இனிப்பு அப்பம் செய்து சாமிக்கு படைக்கலாங்க. பாருங்க, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. வாங்க, ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையான மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3/4 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக வெல்லம், நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 ஓட்டை ஓட்டுனா போதும். இது போல் அரைத்து சேர்க்கும்போது குயிக்காக நமக்கு மிக்ஸ் ஆகிடும், ஊறுறதுக்கும் வசதியாக இருக்குங்க. இப்போ இந்த அரைத்த பவுடர்களை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப்பு அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப்பு அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை அதிகமாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா நம்ம ஸ்பூனால் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஏன்னா நம்ம மைதா மாவு, கோதுமை மாவுலாம் சேர்த்துருக்குறோங்க. அது மேலே நம்ம டக்குன்னு தண்ணி ஊற்றினோன்னா டக்குன்னு இறுகிடும். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூனால் இது போல் நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு, இப்போ நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் கரெக்டாக 1/2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ 1/2 கப்பு. இப்போ இது நல்லா நம்ம இது போல் விஸ்க் வச்சு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி அளவு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இந்த பேட்ரு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பேட்டரை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம ரவை சேர்த்துருக்கிறதால இது ஊறும்போது இன்னமும் நல்லா கொஞ்சம் திக்காக வருங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த ரவை நல்லா ஊறி சாஃப்டாக கிடைக்குங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, முன்னாடி விட இது நல்லா திக்காக இருக்குல்ல. இப்போ இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க. இது கூட 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பி வரும், அதனால தான். இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் இதை வெறும் கோதுமை மாவில் கூட செய்யலாங்க. நம்ம மைதா மாவும் ரவையும் சேர்த்துருக்குறோம், அது ஆப்ஷனல் தான். ரவையெல்லாம் சேர்க்கும் போது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க. இது போல் ஒரு கரெக்டான அளவில் குழி கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவன் சைஸில் நமக்கு இந்த அப்பம் கிடைக்கும். இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் பணியார கல்லில் தாங்க நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த குழிகளில் நம்ம நெய், அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் வானலில் கூட எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஆனால் இது போல் செய்யும்போது பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இதை ஊற்றுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வருங்க. அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த குழிகளில் அளவாக நம்ம 3/4 பகுதி மட்டும்தான் நம்ம இந்த மாவுகளை ஊற்றணுங்க. ஏன்னா இது உப்பி வரும்போது ஃபில் ஆகிடும். அப்போ தான் உங்களுக்கு திருப்பி விடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அது உப்பி மேலே வந்துடுங்க. பெரட்டி விடும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான். இப்போ இது 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த ஓரங்களில் லைட்டாக கலர் மாறி வரும். அந்த டைமில் இது போல் சின்ன ஸ்பூனால் நம்ம இது போல் ஃபஸ்ட்டு ஓரங்களை எடுத்து விடணுங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு பிறகு நம்ம இப்போ இதை அப்படியே நம்ம இது போல் பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாகவே வருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓரங்களை கரெக்டாக எடுத்து விடணும். அப்போ தான் பெரட்டி விடும்போது உடையாமல் கரெக்டாக வரும். இதே போல் நம்ம எல்லாத்தையுமே பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதையும் நல்லா வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ 2 நிமிஷத்துக்கு பிறகு நமக்கு சூப்பராகவே வெந்திருக்குது. இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவுகளுமே ரெடி பண்ணிக்கணும். இப்போ நமக்கு அருமையான டேஸ்ட்டில் 5 நிமிஷத்தில் பஞ்சு போல் இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சிங்க.
இத ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் செய்து கொடுக்கலாம். இப்ப நவராத்திரி வருதுல்ல, அதுக்கும் இந்த இனிப்பு அப்பம் செய்து சாமிக்கு படைக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இது எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு உங்களுக்கு நான் ஒண்ணு பிச்சு காமிக்கிறேன். பாருங்க. அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குதுங்க. ரியலி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். வீடியோ பார்த்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. இது போல இன்னும் நெறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னோட லிங்க்க ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பொறுமையா வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.